ஹாய் வணக்கம். ஸோ இந்த சீரீஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ் எவ்வளோ முக்கியம்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே சம்பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒருத்தர் செலவு பண்ணுறாரு. ஸோ அந்த செலவு பண்ணுறவர் தான் வந்து பர்ச்சேஸ் பர்சன். ஸோ அந்த பர்ச்சேஸ் பர்சன் எவ்வளோ கரெக்டாக அதை செலவு பண்ணுறாரோ, எவ்வளோ கரெக்டாக வாங்கக்கூடிய பொருளை கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுருக்காரோ, கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரோ, வேஸ்டேஜ் குறைக்கிறாரோ, அப்படி தான் நம்மளோட கடையோட லாபம் மேலே வந்து வரும். ஸோ லாபத்தை யார் உயர்த்துவாங்கன்னா ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ் பர்சன் உயர்த்துவாங்க. ஸோ எவ்வளோ முக்கியமான ஜாப் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டோர் பர்ச்சேஸ் பற்றி நான் வந்து குயிக்காக 2-3 விஷயங்கள் நான் வந்து அதோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வெண்டர்ஸ் இருப்பாங்க. சில வெண்டர்ஸ் வந்து நம்ம கேஷ் பர்ச்சேஸ் பண்ணுவோம், சில வெண்டர்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுவோம். 90% வந்து எல்லாமே ஆன்லைன் பர்ச்சேசஸ் தான் நம்ம வெண்டர்ஸ் கூட பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அதை தவிர நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேஷ் பர்ச்சேஸ் சின்ன சின்ன வெண்டர்ஸ்க்கு இது பண்ணுவோம். எப்போதுமே கேஷ் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராசஸ், ஒரு ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும், எப்படி வந்து அந்த ஆர்டர் வந்துச்சான்னு செக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி அதை எடுத்துகிட்டு போய் வந்து ஸ்டோர் ரூமில் வைக்கிறோம், அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இது ஸ்டோர் பர்ச்சேஸ்ன்றது ஸ்டோர் கீப்பர் மட்டும் அண்டர்கோ பண்ணக்கூடிய ட்ரைனிங் கிடையாது, ஒரு சூப்பர்வைசரும் அங்கே அண்டர்கோ பண்ணக்கூடிய ட்ரைனிங். ஃபஸ்ட்டு நம்ம பொருள் ஆர்டர் பண்ணணும். பொருள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்டென்ட் வந்து அங்கே கிச்சனில் இருந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம ஸ்டோர் ரூம் இருக்குது. ஸ்டோர் ரூமில் 3 நாளைக்கான பொருட்கள் வந்து நம்ம வச்சுருக்கணும். 3 நாளைக்கான பொருட்கள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, 3 நாளைக்கான தேவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா டெய்லி யூசேஜ் இருக்குல்ல, பொருட்கள் கொடுக்குறோம், அந்த யூசேஜ் எவ்வளோன்னு சொல்லி பாருங்க. 3 நாளைக்கு என்ன பொருளோ அந்த பொருள் 100% நம்ம கிட்ட இருக்கணும். பொருள்ன்றது வந்து வெறும் ஸ்டோர்ல இருக்கக்கூடிய பொருள் மட்டும் கிடையாது. கேஸ், அரிசி, மீதி இருக்கக்கூடிய பொருட்கள், வெளியில வச்சிருப்பாங்க காய்கறி, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது ஒரு விஷயம். ஸோ இன்டர்ன் கொடுப்பாங்க, இன்டர்ன்ல இருந்து நம்ம பொருள் எடுத்து கொடுக்குறோம். ஒருவேளை எந்த பொருள் குறையுதோ அந்த பொருளை நம்ம ரீப்ளனிஷ் பண்றோம், இல்லை ரீஃபில் பண்றோம். இதுதான் நம்மளோட ஜாப். ஜென்ரலாக வந்து இது வந்து ஏதாவது ஒரு திடீர்னு வந்து ஒரு ஓடிசி ஆர்டர் வரும். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம குயிக்காக பிக்கப் பண்ணி தரத்துக்கு நம்ம எப்போதுமே வந்து பேக்கிங் மெட்டீரியல்ஸ், அடிஷ்னலாக 2-3 ஐட்டம்ஸ் ஏதாவது தேவையா அடிக்கடி டெய்லியும் செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இன்டென்ட் கொடுப்பாங்க, நம்ம பொருள் கொடுக்குறோம். பொருள் கொடுக்கறதுக்கு நம்ம பொருள் வச்சிருந்தா தான் கொடுக்க முடியும். ஸோ என்ன பொருள் தேவையோ அதை லிஸ்ட்டு எடுத்துக்கணும். இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 டேஸ்க்கான பொருளில் வந்து கம்மியாகிறத நம்ம ஆர்டர் போடுறோம். ஆர்டர் எப்படி போடுறோம்? ஆர்டர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபஸ்ட்டு ஆர்டர் போடுவோம். அந்த ஆர்டரை பார்த்துட்டு நம்மளோட வெண்டர் வந்து எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஸோ எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பண்ணணும். ஃபோன் அடித்து ஆர்டர் போடுறது, இதுவோ ஃபோன் அடித்து நம்ம ஆர்டர் போடலாம். ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் அடித்து ஆர்டர் போடலாம். ஜென்ரலாக இன்னும் பெரிய கம்பெனியில் என்னென்னா பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்துட்ட பிறகு தான் பொருள் தருவாங்க. பட் இது கொஞ்சம் குயிக்காக சீம்லெஸ்ஸான ப்ராசஸாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபோனில் ஆர்டர் போடுறோம். அதுக்கப்புறம் வந்து வெண்டர் வந்து அடுத்த நாளோ இல்லை அன்னைக்கேவோ என்ன டைம் அவங்க எடுத்துகிட்டு வந்து தராங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அதுக்கான பில் கொடுப்பாங்க. ஸோ பொருள் வருது, இப்போ வெஜிடபிள்ஸ், காய்கறி, மளிகை சாமான் ஏதாவது வருது. வந்த உடனே என்ன செய்வார், செக்யூரிட்டி கிட்ட அவங்க ஒரு பில் தருவாங்க. அது பின்னாடி வந்து செக்யூரிட்டி 2 சீல் போடுவார். ஒரு சீல் மீனாட்சியோட ஜென்ரல் சீல் இருக்கும். அந்த சீல் என்னன்னா செக்யூரிட்டி அங்கே இருந்து அந்த சீல் வாங்கியிருக்காரு அப்படின்றத வந்து போடுறதுக்கான இது. எப்போதுமே செக்யூரிட்டி கிட்ட இதையும் எஜுகேட் பண்ணணும். எப்போ பில்லு வந்து தந்தாலும் பொருளே இல்லாமல் தனியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் அங்கே உட்காந்து சீல் போடக்கூடாது. பொருளோட பில்லு வந்துச்சுன்னா மட்டும்தான் சீல் போடணும். சீல் போட்ட உடனே இன்னும் ஒரு சீல் போட்டிருப்பாங்க. ஸோ அதோட அந்த பில் பின்னாடி எப்படி சீல் போடுவாங்கன்றது நான் இங்கே இந்த வீடியோவிலே காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா அதில் வந்து டேட், டைம் இதெல்லாம் போட்டு செக்டு பை, வெரிஃபைட் பைன்னு சொல்லி 2 சிக்னேச்சருக்கான பிளேஸ் இருக்கும். சிக்னேச்சர்னா நீங்கள் வந்து சிக்னேச்சர் போட தேவையில்ல, உங்கள் பேர் எழுதுங்க. ஸோ செக்ட், வெரிஃபைட். யார் செக் பண்ணுவா, யார் வெரிஃபை பண்ணுவா? ஜென்ரலாக ஸ்டோர் கீப்பர், சூப்பர்வைசர் இருந்தாங்கன்னா ஸ்டோர் கீப்பர் செக் பண்ணுவார், சூப்பர்வைசர் வெரிஃபை பண்ணுவார். ஒருவேளை வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்கன்னா
ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க லீவ்ல இருக்காங்கன்னா சூப்பர்வைசரோ இல்லை ஸ்டோர் கீப்பர் யாராவது ஒருத்தவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க செக் பண்ணுறவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க செக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக 3 சிக்னேச்சர், செக்யூரிட்டியோட சிக்னேச்சர், ஸ்டோர் கீப்பரோட சிக்னேச்சர், அதுக்கப்புறம் சூப்பர்வைசரோ இல்லை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களோட சிக்னேச்சர். இந்த 3 சிக்னேச்சர் இருந்தால் தான் இங்கே ஒரு பில்லை நம்ம கிளியர் பண்ணி அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ எப்போதுமே இந்த ப்ராசஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆர்டர் எப்படி போடுவீங்க? வாட்ஸ்அப்பில் போடுவீங்க. வாட்ஸ்அப்பில் போட்டோடனே அவங்க பொருள் எடுத்துகிட்டு தந்துட்டு பில்லு கொடுப்பாங்க. அந்த பில்லு கொடுத்தோடனே இதை இது பண்ணுவாங்க. ஜென்ரலாக நம்மளோட கேஷ் பே சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 டேஸில் நம்ம அவங்களுக்கு பேமெண்ட்ஸ் பண்ணுவோம். பை மந்த்லி இல்லை ட்ரை மந்த்லி பேமெண்ட்ஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட கேஷ் சைக்கிள். ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய வெண்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஓவர் த இயர்ஸ் நம்ம கடன் நடத்தும்போது எல்லா வெண்டர்ஸும் கரெக்டாக டைம்லி பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இது இருக்கும். ஸோ ஒரு டிரான்ஸ்பரண்டான ப்ராசஸ். எப்போதுமே ஒரு வெண்டர் ப்ரைஸ் மாற்றுறாருன்னா ஃபஸ்ட்டு ஸ்டோர் கீப்பருக்கு இல்லை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில், அதோட ஸ்பெசிஃபிக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க இதுமாதிரி ப்ரைஸ் மாற்றுறேன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஓகே சொன்ன பிறகு தான் அவங்களால ப்ரைஸ் மாற்ற முடியும். ரேண்டமாக நம்மக்கிட்ட கொடுத்த ப்ரைஸை அவங்க மாற்றினாங்கன்னா அந்த ப்ரைஸ் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஸோ இதுவும் ஒரு ஸ்டோர் கீப்பர் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணியாச்சு, பொருள்லாம் வந்தாச்சு, இன்டர்ன் நம்ம கொடுக்குறோம். இன்டர்ன் கொடுக்கும்போது இப்போ இன்னைக்கு 10 கிலோ சாம்பார் ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். 10 கிலோ சாம்பாருக்கு இவ்வளோ பருப்பு, சரி நான் 10 கிலோ சாம்பாருக்கு எவ்வளோ ஒரு 3 கிலோ பருப்பு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த அன்னைக்கு நீங்கள் கொடுத்துட்றீங்க. அடுத்த நாள் 20 கிலோ சாம்பார் ஆகுது. அன்னைக்கு பருப்பு அவங்க கேட்குறது திருப்பி ஒரு 6 கிலோ பருப்பு கேட்குறாங்க. சரி அன்னைக்கும் கொடுத்துட்றீங்க. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி 10 கிலோ சாம்பார் சொல்கிறாங்க. அன்னைக்கும் 6 கிலோ பருப்பு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிட்டு கொடுக்கணும். ஸோ ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு எவ்வளோ பருப்பு தேவை? ஒரு 10 கிலோ மாவை ஆட்டினோன்னா 10 கிலோவுக்கு இப்போ 10 கிலோ அரிசி கொடுக்குறோன்னா அதுக்கு 300, அதாவது 30% நீங்கள் உளுந்து கொடுக்குறீங்கன்னா, ஸோ என்ன ரேஷியோவில் நம்ம உளுந்து கொடுக்குறோம், என்ன ரேஷியோவில் நம்ம அரிசி கொடுக்குறோம், என்ன ரேஷியோவில் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத அதோட ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் ஒரு பெட்டரான ஒரு ஸ்டோர் கீப்பராக நம்மளால் இருக்க முடியும். ஸோ இதுக்கான ரேஷியோஸ், இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கான ரேஷியோஸ், ஃபார்முலாஸ் டு சம் எக்ஸ்டென்ட் நான் கிச்சன்லேயே இங்கேயாவது ஒட்ட சொல்லி வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா கூட அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் பார்சல் ஐட்டம்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஸ்டோர் ஆகிருக்கா, சேவ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்மளுக்கு 2 கடை இருக்கிறதுனால 2 கடையிலையுமே ட்ரை ஸ்டோர்ஸ் இருக்கும். 2 கடைக்கான ட்ரை ஸ்டோர்ஸும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். எப்போதுமே அதுக்கான கோஆர்டினேஷனும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு எபிசோடில் நீங்கள் கற்றுக்கிட்டது எப்படி ஆர்டர் போடுறோம், எப்படி அதை ரிசீவ் பண்ணோம், எப்படி அதை பத்திரமா வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மார்க்கெட்டில் ஒரு பொருள் வாங்குறோம்னா அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் லிஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா வெண்டர்ஸ் திடீர்னு ப்ரைஸ் மாற்றலாம், எஸ்கலேட் பண்ணலாம், குறைக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். நம்ம ரெகுலர் மார்க்கெட் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிட்டே வந்தோம்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் இவ்வளோ தாங்க இருக்குது, நீங்கள் ஏங்க இவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கும்போது வெண்டர் நம்மளுக்கு இன்னும் பெட்டரான ப்ரைஸில் ரெகுலராக தருவாங்க. நம்மளோட மொத்த உழைப்பும் நம்ம எப்படி ஆர்டர் போடுறோம், நம்மளோட லாபம் எவ்வளோ வருது எல்லாமே ஒரு ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ் பர்சன் கிட்ட தான் கையில் ஒப்படைக்கிறோம். ஸோ இந்த ஒர்க்கை நீங்கள் இன்னும் திறனாகவும் பிரமாதமாகவும் செய்வீங்கன்னு என்னோட நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.